friends, welcome to rjjamunakitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் வச்சுட்டு ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். சிம்பிளான ரெசிபி தான், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா, மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு pan வச்சுக்கோங்க. அடுப்புல 70 கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரைஞ்சிடும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் இப்போ நான் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேக் செய்ய வேண்டிய பேனில் வந்துட்டு இந்த கேரமலைஸ் பண்ணதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி பேனை நல்லா சுற்றி இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டையை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட சர்க்கரை வந்துட்டு 100 கிராம் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் 60 ml வந்துட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்துட்டு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட இதை சேர்த்துட்டு இதை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு மாவு சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவு வந்துட்டு 3/4 கப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சளிச்சு விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல். இப்போது சளிச்சிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக பால் கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்தா போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஓரமாக இதை வச்சுக்கலாம். இப்போ ஆப்பிள் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நீட்டாக தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நான் இந்த கேரமலைஸ் பண்ண பேனில் வந்து ஒன்று அப்படியே அடுக்கிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி அடுக்குனீங்க அப்படின்னா கரெக்டாக ஈவனாக எல்லாத்துக்கும் வரும் பேனில். பாருங்கள், இது மாதிரி அடுக்கிக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்துட்டு ஆப்பிளில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் வந்துட்டு இது மேலே வந்துட்டு அப்படியே தூவிக்கிறேன். ஒன்றோடு ஒன்று மேலே போடாமல் தள்ளி கொஞ்சம் எல்லா இடத்துக்குலேயும் வர மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா ஹையில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு இப்போ நான் அந்த மாவு பேட்டரை குக் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சுட்டேன். பாருங்கள், கரெக்டாக எனக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு கேக் வேகிறதுக்கு. ஒரு நைஃப் வச்சு உள்ளே செக் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா இது ஆறணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும், ஒட்டாமல். பாருங்கள், ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சி. ஒரு நைஃப் வச்சுட்டு நான் சுற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஆப்பிள் கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி. இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது பொருட்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான பொருட்கள் தான் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியாகவும் இதை வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஆப்பிள் அதில் வந்துட்டு கேரமலைஸ் ஆகி இருக்கிறதுனால அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.